சமீப காலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக மட்டும் தான் என்னோட ஒரே எதிரி, திமுக வைத்தது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலை வந்து இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. திமுக தான் நிரந்தர எதிரி. இப்பயே திடீர்னு மந்திரம் ஜபிக்கிற மாதிரி திமுக தான் எதிரி, திமுக தான் எதிரி, திமுக தான் எதிரின்னு எடப்பாடியே குதிக்கிறாரு. வேற யாருக்கான சமைக்கையான்னு கேட்குறாரு. திமுக எதிரின்றதுனால நாங்கள் யார் கூட வேணால் போவோம். இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக, சர்வதிகாரம் படைத்த பாஜக, இடி, சிபிஐ, அமலாக்கத்துறை எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிற பாஜக வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தது எடப்பாடிக்காக. திமுக ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு 2026 எளிதல்ல அப்படின்னு பயப்படுறாங்க திமுக. அதுக்காக தான் இப்படி தேவையில்லாமல் முதலமைச்சர் பேசுறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு, இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு. பாஜக நினைச்சிருந்தா எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் சார். எடப்பாடியை கொடநாடு கேஸில் போட்டுக்கலாம், வேலுமணியை வந்து உள்ளாட்சித்துறை ஊழலில் போட்டுக்கலாம், விஜயபாஸ்கரை குட்கா ஊழலில் போட்டுக்கலாம், ராஜேந்திர பாலாஜியை ஆவின் ஊழலில் போட்டுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க ஒன்றுமே பண்ணல. ஏன் அப்படின்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேங்க. எடப்பாடி வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போகும் முன்னாடி சசிகலா கிட்ட ஒரு லாங் டிஸ்கஷன் பேசிட்டு போயிருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை சேர்க்கும் திட்டம் இன்றும் இல்லை என்றும் இல்லை அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளி கொடுத்தாரு. டெல்லியில் நடக்க போகிற பேச்சுவார்த்தை வந்து சசிகலா வந்து உள்ளே சேர்றது, அதில் வந்து தினகரனும் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை. காலங்காலமாக கூட இருக்காரே சார், பாஜகவை நம்பி இருக்காரு சார். அப்படி இருக்கப்ப எப்படி சார் நீங்கள் வந்து கூட இருக்கலாம் சார், நீங்கள் வந்து நகைச்சுவை நடிகர் சார், நீங்கள் ஹீரோ ஆகிட முடியாது சார். என்ன பதவி கொடுப்பாங்க வந்தாயம்? அதில் வந்து என்ன பேத்தட்டிக் ஃபேக்டர்னா, முதலமைச்சராகவே எடப்பாடியே நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் கூட 1 வருஷத்தில் சசிகலா மாற்றிடும். பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ் சார், வணக்கம். சமீப காலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக மட்டும் தான் என்னோட ஒரே எதிரி, திமுக வைத்தது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலை வந்து இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடக்க போகுது, அதுக்காக தான் டெல்லி போயிருக்காருன்னு பேசப்பட்ட நிலையில், இல்லை நான் ஏடிஎம்கேயோட பார்ட்டி ஆஃபீஸ் டெல்லியில் திறந்தோம், அதை பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்கிறார். என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? 1972 அதிமுக தோன்றுனதிலிருந்து திமுக தான் அதிமுகக்கு எதிரி. ஒரே கொள்கை தான், திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய ஒரே கொள்கை. அதை தாண்டி வேறு எந்த கொள்கையும் இல்லை. அதுக்கு தீய சக்தின்னு ஜெயலலிதா ஒரு உருவம் கொடுத்தாங்க, கருணாநிதி அப்படின்னு ஒரு உருவம் கொடுத்தாங்க, எம்ஜிஆர் ஒரு உருவம் கொடுத்தாரு, கருணாநிதி அப்படின்னு ஒரு உருவம், தீய சக்தி அப்படின்னு ஜெயலலிதா ஒரு உருவம். அதுக்கப்புறம் இவங்களும் அதே ஜெயலலிதாவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவோட வழியை பின்படுத்தி திமுக தான் எதிரி. இப்போன்னா அதில் புது விளக்கம் வருது. அப்போ நடுவில் திமுக எதிர்ப்புன்றது காணாமல் போயிடுச்சா? அதிமுகவை விட்டு திமுக எதிர்ப்புன்றது காணாமல் போயிடுச்சா? இல்லைல்ல. அப்போ திமுக தானே நிரந்தர எதிரி. இப்போயே திடீர்னு மந்திரம் ஜபிக்கிற மாதிரி திமுக தான் எதிரி, திமுக தான் எதிரி, திமுக தான் எதிரின்னு எடப்பாடியே குதிக்கிறாரு. வேற யாருக்கான சமைக்கையான்னு கேட்குறாரு. ஆமாம், நிச்சயமாக திமுக எதிரின்றதுனால நாங்கள் யார் கூட வேணால் போவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இவங்களுடைய நிலை இருக்குது. அப்போது எஸ்டிபிஐ மாநாட்டில் ஏன் சார் சொன்னீங்க 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லை, 2029 பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஏன் சார் சொன்னீங்க? ஏன் சார் அப்போ ஏதாவது மயக்கத்தில் இருந்தீங்களா நீங்கள்? அப்போவும் திமுக தானே உங்களுடைய எதிரி. திமுக என்னுடைய எதிரி, ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. இப்போ கூட இஃப்தார்லாம் போயிருக்காரு, நான் சிறுபான்மையோட பாதுகாவலனா இருப்பேன்னு பேசியிருக்காரு சார். அந்த இஃப்தாரில் ஒரு முக்கியமான கெஸ்ட்டை வந்து கூப்பிடல இவங்க. அவர் யாருன்னா ஹைதர் அலி, ஒரு ஆர்டுலன் ஃபைட்டரு, பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக, ஓவைசி மாதிரிலாம் கிடையாது, ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர் ஹைதர் அலி. அந்த ஹைதர் அலியை வந்து இவங்க கூப்பிடவே இல்லை. ஏங்க என்னை கூப்பிடலன்னு அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இல்லைங்க, நாங்கள் ரொம்ப சிக்கலில் இருக்கோம், மேலே ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து இந்த விருந்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி மேலிடமா? அது டெல்லி மேலிடமா இல்லையான்றது வந்து ஹைதர் அலிக்கு சொல்லலை. ஆனால் ஹைதர் அலி எடப்பாடி கிட்ட தான் கேட்பார். வழக்கமாக செங்கோட்டையன் தான் பேசிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட. ஜெயலலிதா பீரியட்லேருந்து செங்கோட்டையன் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கிடையாது, இப்போ பேசினது தமிழ் மகன் உசேன். அவர் வந்து எடப்பாடி சார்பாக பேசி உங்களை மேலிடத்துலேருந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது
அங்கேயே பாஜக எதிர்ப்புக்கு தண்ணி ஊற்றியாச்சா? உங்கள் கட்சி வந்து மேலிடத்தில் எங்கேருந்தோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்சின்றது நிலவரம் வந்துருச்சா? இதுதான் இஃப்தார் நோன்பு. இஃப்தார் நோன்புல முக்கியமான பார்ட்டிசிபெண்ட் யார்? ஷேக் தாவூத். அவர் எவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கார் தமிழ்நாட்டில், தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் அப்படின்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் மேலே பல நிழலான சமாச்சாரங்களுடைய குற்றச்சாட்டுகள் தான் அவர் மேலே இருக்குது, ஷேக் தாவூத் மேலே. அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு இஃப்தார் பார்ட்டி வந்து பேருக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்களும் இன்னும் முஸ்லீம்கள் பக்கத்தில் இருக்கோன்றதை காட்டுறாங்க. அமித்ஷாவை சந்திக்க தான் போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து ஜி.கே. வாசன் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. கடந்த 2024 வந்து எப்படியாவது அதிமுக பாஜகவை மெர்ஜ் பண்ணிடணும், அதிமுக பாஜக கூட ஏற்பாடு பண்ணிடணும் வாசன் ரொம்ப கடுமையாக முயற்சித்தார். கடைசியில் தோற்று போச்சு. ஸோ இப்போ அமித்ஷா வந்து வாசன் சந்திச்சது அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி வந்து இல்லைங்க நான் என் கட்சி ஆஃபீஸ் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. அமித்ஷாவை வந்து ஜி.கே. வாசன் வந்து இவங்களுக்கு முன்னாடியே சந்திக்கிறாரு. அவர் பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சு 7 மணிக்கு மேலே தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். இன்னைக்கு நேரம் கேட்டிருக்காரா சந்திக்கிறது? இன்னைக்கு நேரம் சந்திப்பு என்பது உறுதி. நீங்கள் வந்து டெல்லிக்கு போயிட்ட அப்புறம் அங்கே வந்து நீங்கள் உளவு பிரிவாக வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு சந்திப்பு நடக்குது, அந்த சந்திப்பை ரகசியமாக வச்சுக்கணும்னு எடப்பாடியும் அமித்ஷாவும் விரும்பினாங்கன்னா அந்த சந்திப்பு ரகசியமாக தானே இருக்கும். அந்த சந்திப்பு ஃபோட்டோ வெளியிடணும்னு அமித்ஷாவும் எடப்பாடியும் விரும்பினாதான் அந்த ஃபோட்டோ வந்து வெளியில் வரும். மற்றபடி அவங்களோட சந்திப்பு என்பது மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தான் அவங்களுடைய சந்திப்பாக இருக்கும். அது வந்து எப்படி அந்த பேச்சுவார்த்தை வருது போகுதுன்றதை பொறுத்து இருக்கும். ஜி.கே. வாசன் மட்டும் இல்லை, முன்னாள் கேரள கவர்னர் சதாசிவமும் இந்த கூட்டணிக்கான விஷயங்களுக்காக இருக்கார். வேலுமணி கல்யாணத்துக்கு அவர் பத்திரிக்கை வைக்க போகும்பொழுது என்ன செய்தி உலாவிச்சுன்னா, எடப்பாடியும் சதாசிவத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இல்லை. அந்த சதாசிவத்துக்கு வேலுமணி போய் பத்திரிக்கை வைக்கிறாரு கல்யாணத்துக்கு வர சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு உருவாச்சு. சதாசிவம்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எடப்பாடியுடைய கம்யூனிட்டியை, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து முழுக்க ஒரு ஃபயர் பிராண்டு அமித்ஷா ஆதரவாளர். அதுக்காக தான் அவருக்கு கவர்னர் பதவியெலாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அவர் வந்து எடப்பாடிக்கும் ரொம்ப நெருக்கமானவர். அந்த 4.5 ஆண்டு காலம் வந்து எடப்பாடி கவர்மெண்ட் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அமித்ஷா. இது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய பாலபாடம். அப்படிப்பட்ட சதாசிவம் வந்து எடப்பாடியோட பேசாமல் இருக்காரு அப்படின்னும் பொழுது அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இவருக்கும் பாஜகவுக்கும் ஏற்பட்ட மோதல். 2 தேர்தல்களில் எடப்பாடி வந்து பாஜகவை நாக்க தொங்க போட்டு காக்க வச்சிருக்காரு. அந்த அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வீரன் தான். நாக்க தொங்க போட்டு பாஜக, இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக, சர்வதிகாரம் படைத்த பாஜக, இடி சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிற பாஜக வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தது எடப்பாடிக்காக. ஒரு தேர்தலை வந்து அவர் சந்திக்கவே மாட்டேன்னார். இப்போது அவர் வந்து சந்திக்கிறாரு, போகிறாரு, வராரு அப்படின்னும்போது எடப்பாடி முன்னே போகிறாரு, பின்னாடி அண்ணன் வேலுமணி போகிறாரு, அது அடுத்தது கேபி முனுசாமி போகிறாரு. அப்போ என்ன நடக்குதுங்க? டெல்லியில் ஆல்ரெடி சிவி சண்முகம், தம்பிதுரை போன்றவர். ஆமாம், சிவி சண்முகம், தம்பிதுரை போன்றவங்க இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சி அங்கே இருக்குது. ஆனால் தம்பிதுரை தான் வந்து ஆளினாலே ரைட்டா, அவருக்கு எப்படியாவது மத்திய மந்திரி ஆகிடணுன்ற மாதிரி ஒரு ஏம் இருக்குது. அது மாதிரி ஒரு ஆளினால் அழகுராஜாவாக இருக்கார், அவர் போயிருக்கார். அப்படின்போது இந்த சந்திப்பு ரகசியமாக இருந்தாலும் வெளிப்படையாக அது தெரிய வரும். திமுக ஒரு அச்சத்தில் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து தங்கம் தென்னரசு தங்கமணியை பார்த்து நீங்கள் வந்து இங்கே கூடுதல் கணக்கு போடுறீங்க, உங்களோட கூடுதல் கணக்கு வேறு யாரோ போடுறாங்க அப்படின்றாரு. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து எடப்பாடி டெல்லி போகிறாரு, யாரை சந்திக்க போகிறான்ற தகவல் வந்துருச்சு, அங்கே போய் இருமொழி கொள்கையை வலியுறுத்துங்க அப்படின்றாரு. ஏன் இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, இவங்களுக்கு ஏன் அந்த பயம், ஏன் அதிமுக பாஜக கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர். அதிமுக பாஜக கூட்டணி வச்சா திமுகவுக்கு ஈஸி. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஜுரம் வந்தால் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்தால் என்ன பண்ணுறது? போன தடவை தமிழக மக்களுடைய வாக்களிக்கும் தன்மையில் பார்த்திங்கன்னா வெறும் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் வந்து அதிமுக வந்து திமுகவை விட அதிகமாக ஓட்டு வாங்கிச்சு. அதிமுக வாக்குகள் உடைந்து
அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி வாக்குகளாக மாறி ராமநாதபுரம், தேனி போன்ற பகுதிகளில் பரிணமிச்சது. ரைட்டுங்களா? அப்போது இதுதான் அதிமுகவுடைய உடைந்த நிலவரம். இந்த நிலைமையில் பிஜேபி வர்றது வந்து அதிமுகவுக்கு வர்றது வந்து திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ கவலை? அதாவது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அதிமுக பாஜகவுடன் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதிமுக தான் நாங்கள் மைனாரிட்டிகள், நாங்கள் மதசார்பற்ற வாக்குகளை நாங்கள் குறிவைக்கிறோம், மைனாரிட்டிகள் ஓட்டுகள் எங்களுக்கு தேவை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 50,000 மைனஸில் நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கை தொடங்குகிறது, திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை 50,000 ப்ளஸில் தொடங்குகிறார்கள், மைனாரிட்டிகளும் தலித்துகளும் அப்படியே தங்களது வாக்குகளை திமுகவிற்கு அளிக்கிறார்கள். இப்போ கூட பெண்களும் சேர்த்துக்கலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கு வந்ததுனால. இப்படி ஒரு நிலவரம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுக்கள் வேண்டும், நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் பாஜகவை சேர்க்க மாட்டோம், அதுவும் ஜெயக்குமார்லாம் பாஜகவை சேர்க்கவே மாட்டோம். இப்போ போயிருக்காரு கேபி முனுசாமி, இதுக்கு மேலே என்ன உருட்டுவாருன்னு பார்க்கணும். இவர் பேசாத பேச்சே இல்லை பாஜகவுக்கு எதிராக. ரைட்டா? இவர் இனிமேல் பட்டு என்ன பேசுவார்ன்ற. ஸோ பாஜக வர்றது வந்து நீங்கள் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண், எல்லா முடிச்சும் வந்து அங்கே இருக்குது சார். பாஜக நினச்சிருந்தா எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் சார். எடப்பாடியை கொடநாடு கேஸில் போட்டுக்கலாம், அதுக்கான டீட்டெயில் டாக்குமெண்ட்லாம் இன்றைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. வேலுமணியை வந்து உள்ளாட்சித்துறை ஊழலில் போட்டுக்கலாம், விஜயபாஸ்கரை குட்கா ஊழலில் போட்டுக்கலாம், ராஜேந்திர பாலாஜியை ஆவின் ஊழலில் போட்டுக்கலாம், எல்லாரையுமே சிறைக்கு அனுப்பிச்சிருக்கலாம் நினச்சிருந்தா. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஒன்றுமே பண்ணல. ஏன் அப்படின்னா இவங்களோட மறைமுக கூட்டணி. இதை தான் வந்து திமுக வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, உங்களோட மறைமுக கூட்டணி அரியும் சிவனும் ஒன்றுன்னு. அது இப்போ மெய்ப்பட போகுதில்ல. அமித்ஷாவை போய் சந்திக்கிறாருன்னா கரிகாய் விலை நிலவரத்தை பேசுவா எடப்பாடி சந்திப்பார். அவர் உண்மையிலேயே ஃபார்மிடபுளாக அரசியல் நிலவரத்துக்காக தான், அதுவும் கூட்டணி நிலவரத்துக்காக தான் சந்திப்பார். அப்படின்னும் போது அதை முன்கூட்டியே திமுக எக்ஸ்போஸ் பண்ணுது. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. கடந்த சில பேட்டிகளாகவே எடப்பாடி வந்து நான் சொன்ன மாதிரி திமுக மட்டும் தான் ஒரே எதிரி, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட பாஜகக்கான சமிக்கை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்படி இருக்கப்போ அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சது தான். ஆனால் திமுக ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு 2026 எளிதல்ல அப்படின்னு பயப்படுறாங்க திமுக. அதுக்காக தான் இப்படி தேவையில்லாமல் முதலமைச்சர் பேசுகிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு, இன்னைக்கு உதயநிதி பேசுகிறாரு. சார் அதான் சார், இப்போ இவங்க சேர்ந்தா கூட மைனஸ் வந்து மைனாரிட்டி வாக்குகள் மற்றும் தமிழக அரசியல் வந்து எதை எதிர்த்து கட்டமைக்கப்பட்டுள்ளதுன்னா, இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு, பாராளுமன்ற தொகுதியுடைய டீலிமிட்டேஷன், அந்த விஷயங்களுக்கான எதிர்ப்பு. இது வரைக்கும் சார் வரலாற்றில் காங்கிரஸ்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு சித்தாந்த எதிரியாக கிடைக்கல. ரைட்டா? அந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து ஒரு சித்தாந்தங்களோடு இருந்தப்போ அவங்க எதிர்த்து நின்னாங்க இல்லையா, அண்ணா மாதிரி. அந்த வாய்ப்பு ஸ்டாலினுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து பாஜக ஒரு முழுமையான சித்தாந்த எதிரியாக கிடைக்குது. ரைட்டா? சித்தாந்த ஃபைட் பண்ணுது. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வெஸ்ட் பெங்காலில் பாஜகவை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சித்தாந்த ஃபைட்டெல்லாம் கிடையாது, அங்கே மும்மொழி கொள்கை எதிர்ப்புலாம் கிடையாது, எதுவும் கிடையாது, சனாதன எதிர்ப்பும் கிடையாது. சனாதனத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க தான் அவங்க. இங்கே தான் வந்து சனாதன எதிர்ப்புலேருந்து இந்துத்துவ எதிர்ப்புலேருந்து எல்லா எதிர்ப்பும் வந்து முழுமையாக பாஜகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழகம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே தான் வந்து மோதல் வந்து கடுமையாக இருக்குது. இப்போது திமுகவுடைய வெற்றி கூட்டணி கட்சிகளுடைய ஃப்ரேமிங்கும் எப்படி தெரியுங்களா? முற்போக்கு சக்திகள், இடதுசாரி சக்திகள், அம்பேத்கரிஸ்டுகள், இவங்க எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு காரணம் திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை கொள்கை தான் திமுக கூட்டணி கட்சிகளை ஒரே இடத்தில் நிற்க வச்சிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் டிவியேட் ஆகலை. ரைட்டுங்களா? இப்போது இவங்க வந்து பாஜகவோடு இவங்க சேர்றாங்கன்னா அதிமுக இன்னொரு திமுக கூட்டணியிலேருந்து விலகி இன்னொரு கூட்டணிக்கு போவதற்கான ஆப்ஷன் வந்து நல்லிஃபை ஆகிடுது. இங்கே யாரும் போக மாட்டாங்கன்றீங்க? போக மாட்டாங்க.
ஆனால் வேல்முருகன் போன்றவர் ரிவோல்ட் ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு. அவர் போராடிட்டு போய் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எங்களை தர்ம சங்கடமான சூழலுக்கு வந்து திமுக உள்ளாக்குது. கொடுக்காம விஷயம், பல்வேறு விஷயம் தொடர்ந்து பேசலாம். வேல்முருகனை பற்றி நான் பேச விரும்பல தம்பி, அது ரொம்ப வஸ்ட். வேல்முருகன் வந்து இப்போ கூட கோவிச்செய்யன்னு ஒரு அமைச்சரை சந்தித்து அந்த பண்ருட்டிக்கு கல்லூரி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்து வந்திருக்கு. அவர் திமுக விட்டு போக மாட்டார். ஏன்னா அவருடைய வியாபார நோக்கங்கள் நிறைய திமுகக்குள்ளே தான் இருக்குது. அதை மீறி இன்னும் ஒரு வருஷம் திமுக ஆட்சி இருக்குது. திமுக விட்டு வெளியேறினா திமுக என்ன பண்ணுன்றதை ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வேலை பண்ணிடும். அதனால் அது வேல்முருகன் இல்லை. சண்முகம் வந்து சித்தாந்த எதிர்ப்பு அவங்க எதிர்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரு பாசிச எதிர்ப்புன்னு வரும்போது அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள் மிக தெளிவாக தான் அதில் நிற்பாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் இல்லை. அம்பேத்கரிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு எல்லாரும் வந்து இங்கே தான் நிற்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தான் வந்து புது புது துணைகளை தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேங்க. எடப்பாடி வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போகும் முன்னாடி சசிகலா கிட்ட ஒரு லாங் டிஸ்கஷன் பேசிட்டு போயிருக்காரு இன்னைக்கு. ஆனால் சொல்கிறாரே சார், பாஜக நிர்பந்திக்கல, நானும் சேர்த்துக்க போகிறதில்ல. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை சேர்க்கும் திட்டம் இன்றும் இல்லை என்றும் இல்லை அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்தார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருப்பார். 2 சமூகத்தினர் வந்து கவுண்டர்கள் மற்றும் முக்குலத்தோர் வந்து இந்த 2 சமூகங்களும் வந்து இணையனம் ஒன்றுக்கு ஒன்று வீக் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜக 18% கூட்டணி 18% வாக்கு வாங்கினாலும் அது எல்லாமே அதிமுக வாக்குகள் தான். பாஜகவுடையது நோட்டா தான். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாமல் இருக்கிறது பாஜகவுக்கு நோட்டா தான். பாஜக நோட்டா, பாக்கி எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டுக்களை வந்து ஸ்பிளிட்டில் வாங்குறாங்க. அப்போது சசிகலா கிட்ட பேசுகிறாங்க. சசிகலாவுக்கு பாஜக ஓகே பண்ணுது. சசிகலா இணைப்பை முன் வச்சு தான் வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. டெல்லியில் நடக்க போகிற பேச்சுவார்த்தை வந்து சசிகலா வந்து உள்ளே சேர்றது. அதில் வந்து தினகரன் நோ அவர் தனி கட்சி. அது கூட்டணி இல்லையான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் தனி கட்சி. தினகரன் அதிமுகவில் சேர்றது சம்பந்தம் பாஜக எதுவும் இல்லை. ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை. அது அவரை பற்றி ஒரு கன்சிடரேஷனுக்கே வரல பாஜக. இல்லை, ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தது எப்படின்னா, ஓபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி தயாராக இருக்காரு, சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்க தான் அவருக்கு சங்கடமாக இருக்குது. இல்லை, இப்போது எனக்கு கிடைக்கிற என்னுடைய சோர்சஸ் தகவல் வந்து சசிகலாவுக்கு அவர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2021 தேர்தல் அப்போது லீலா பேலஸில் வந்து அமித்ஷா பேசினதா ஒரு பிரபலமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற விவரங்கள் மறுபடியும் சர்ஃபேஸ் ஆகுது. 2 கம்யூனிட்டிகள் வந்து அதிமுகக்குள்ளே இணைவதற்கான ஒரு பாசிபிலிட்டிக்காக பேசுகிறாங்க. அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, கடினமான காலத்தில் வந்து டிடிவி தினகரன் எங்கள் கூட வந்தார், அவரை கைவிட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து தினகரனுக்கு வந்து நோ சொல்லிட்டார் எடப்பாடி அப்படின்றீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி பாஜக அவ்வளோ ஈஸியாக தினகரனை கைவிடும்? எப்படி இது அலைன்ஸ்? சார், அண்ணாமலையே பிரச்சனை தானே சார். இப்போ டிஸ்கஷனில் என்ன வரப்போகுதுன்னா, அண்ணாமலை வேணுமா வேணாமா, இல்லை அண்ணாமலைக்கு மேலே ஒரு ஸ்டியரிங் கமிட்டி மாதிரி வானதிநாதன், நயனா நாகேந்திரன் மாதிரி ஒரு ஸ்டியரிங் கமிட்டி ஒன்று, தேர்தல் கமிட்டி மாதிரி ஒன்று வச்சு தேர்தல் கால விஷயங்களை வந்து டீல் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போடணுமா, இல்லை அண்ணாமலையை வச்சிருக்கணுமா, இல்லை அவரை தூக்கி மாநிலத்தில் வேற எங்கேயாவது போடலாம்? திரும்ப அவர் தான் வரப்போறான்றாங்களே, ஒரு வாரம் தான்றாங்களே. கேளுங்க, அப்போது அதையும் முடிவு எடுக்கணும். ஏன் எடப்பாடியை வந்து இப்போது கூப்பிட்ருக்காங்க? நீங்கள் பாட்டுன்னு மாநில தலைவரை முடிவெடுக்கணும். மாநில தலைவரை முடிவெடுத்தால் தான் அகில இந்திய தலைவரை முடிவெடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிக்கலில் பாஜக இருக்குது. நீங்கள் பாட்டுன்னு மாநில தலைவர் வேணும்னு சொல்ல, வானான்னு சொல்ல, அண்ணாமலை வந்து ஒரு நாள் எடப்பாடி வாழ்கன்றான், ஒரு நாள் அதிமுக வீழ்கன்றான். இந்த மாதிரி மல்டி கலர் பர்சனாலிட்டியாக இருக்காரு. நோட்டா கட்சினாங்க, திண்டத்தகாத கட்சினாங்க அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. அப்படிலாம் சொன்னார். அதிமுக வாக்கு சதவீதம் சேதமடைந்து விட்டதுன்னு லண்டனில் உட்காந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஸோ இதையும் முடிவு பண்ணோம்ல அவங்களுக்கு. பாஜக மாநில தலைவர் யார், அது எப்படி, நீங்கள் கூட்டணினா எப்படி வருவீங்க, மாநில தலைவரை ஏற்றுக்கிறீங்களா, இல்லை அண்ணாமலையே இருக்கட்டுமா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அடாப்ஷன். சசிகலா இன்டேக்கு, ஓபிஎஸ் சைட் டேக்கு, இன்டேக் இல்லை சைடு டேக்கு. காலங்காலமாக கூட இருக்காரே சார், பாஜகவை நம்பி இருக்காரு சார். அப்படி இருக்கப்போ எப்படி சார் நீங்கள் வந்து கூட இருக்கலாம் சார், நீங்கள் வந்து நகைச்சுவை நடிகர் சார், நீங்கள் ஹீரோ ஆகிட முடியாது சார். முன்னாள் முதலமைச்சர் ராமநாதபுரத்தில் பாஜக சொன்னதாக போட்டிக்கிட்டார், அதிமுக எதிர்த்து. சார் செங்கோட்டையன் கூட தான் சார் சிஎம் பதவி வந்தது.
ஐயோ சிஎம் பதவியா இதெல்லாம் நம்மளுக்கு செட்டில் ஆகாதுன்னு பைய தூக்கிட்டு ஓட்டார் அவர் ஊவத்தூர்லேருந்து. அது மாதிரி நிறைய பேருக்கு வரும் சார். எடப்பாடி வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும், நான் எடப்பாடியெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் மறுத்தாலும் தன்னுடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு லீடர். செங்கோட்டையன் போன்றவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியே செங்கோட்டையனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. உடன்பாடு இல்லைன்றது வந்து செங்கோட்டையன் டிசைட் பண்ண முடியாது, பாஜக தான் டிசைட் பண்ண முடியும். யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து பாஜக தான் டிசைட் பண்ண முடியும். அதுதான் அண்ணாமலை வந்து என்டிஏ தான் டிசைட் பண்ணும், என்டிஏ தான் முதல்வர் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதில் எடப்பாடிக்கு அந்த கட்சியில் இருக்கிற முக்கியத்துவத்துக்காகத்தான் எடப்பாடியை கூப்பிட்டு பேசலாம். புரியுதுங்களா? எடப்பாடி தான் டிசைடிங் ஃபேக்டர். எடப்பாடி டிசைட் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்றது அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அந்த கட்சியை கொண்டு போயிருக்காரு. அதனால தான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாணக்கியாவோட ஆண்டு விழாவில் செங்கோட்டையன் வந்து பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனையும் புகழ்ந்து பேசினார். அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை, எதுக்கு எந்த பலனும் இல்லைன்றீங்களா? சார், மோடி டேடின்னா ராஜேந்திர பாலாஜி, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அவர் ரிவோல்ட் பண்ணலையே, செங்கோட்டையன் ரிவோல்ட் பண்ணுறாரு. ரிவோல்ட் பண்ணுறவர் கூட சொல்லலாம், ரிவோல்ட் பண்ணாதவர் கூட சொல்லலாம், ரிவோல்ட் பண்ணவர் சொன்னதை கூட எடப்பாடி கண்டுக்காமல் விடலாம். இதெல்லாம் அரசியலில் சகஜம், ரைட்டா? எண்ட் ஆஃப் த டே வந்து வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே? வாட் இஸ் த இதில் வந்து சசிகலாவுடைய டேக் என்ன? முக்குளத்தோறும் கவுண்டர் சமூகமும் இணைஞ்சு வருவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அது எல்லாத்தையும் விட இந்த முறை பாஜகவுக்கு ஒரு 70லேருந்து 80 சீட்டு வரும். எடப்பாடி கொடுத்துருவார் அவ்வளோ ஈஸியாக? கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணுறோம்ல சார். காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுருக்கேன் சார், மேலே 10 மாடி ஏறி இறங்கி உழைச்சிக்கிறேன் சார், ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க சார் அப்படின்வாங்களா? முக்குளத்தோட சமுதாயம்னா எல்லாருமே முக்குளத்தோட சமுதாயம் தான். சசிகலாவும் சரி, ஓபிஎஸும் சரி, டிடியும் சரி. ஓபிஎஸ் டிடிவி சைலண்ட் பண்ணிட்டு சசிகலா மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா அது எப்படி சமுதாய வகைகள் வந்து ஒருங்கிணைந்து கொடுப்பாங்க சார்? டிடிவி கட்சி வச்சிருக்காரு சார், ரைட்டா? ஓபிஎஸ் வந்து பிஜேபி சொன்னால் ஏற்றுக்கிற ஆள் சார். சசிகலா ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஓபிஎஸ் எல்லாம். இதில் வந்து ஒரு முக்கியமான இடம் இல்லை. எடப்பாடி முக்கியமான இடம் கொடுக்க நினைக்கிறது சசிகலாவுக்கு மட்டும்தான். இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கு எந்த பலனும் இல்லையா? யார் முதலமைச்சர் இருப்பார், யார் தலைவர்ன்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணிடுவார். அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் தோசை ரெஸ்டாரண்ட்டுக்கு தோசை போடுற மேனேஜர்னா நீ மேனேஜர் தான், அதுலன்னா உனக்கு நான் சந்தேகம், நீ மேனேஜர் தான். முடிவு பண்ணுறவன் தோசைக்கு உரிமையாளர், ரெஸ்டாரண்ட் ஓனர் அமித்ஷாவும் மோடியும் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலை எதிர்காலமும் இன்றைக்கி முடிவாக போகுது அப்படின்றீங்க? அண்ணாமலை எதிர்காலமும் இன்றைக்கி முடிவாக போகுது. மேக்ஸிமம் எனக்கு கிடைக்கிற சிம்டம்ஸ் வந்து சைடில் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துப்பாங்க, அண்ணாமலை மாநில தலைவராக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற சிம்டம்ஸ். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கப்ப எடப்பாடி நம்பி வந்த முஸ்லீம் அமைப்புகள், எஸ்டிபி போன்ற கட்சிகள், பாஜகவை தீவிரமாக எதிர்த்த ஜெயக்குமார், முனுசாமி, இவங்களோட நிலைமை இதெல்லாம் அப்படி அதோகதி தான். முஸ்லீம் அமைப்புகள்லாம் நடுத்தருவு தான். அதனால தான் எந்த சீரியஸான முஸ்லீம்கள் IUML, தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இது மாதிரி பெரிய முஸ்லீம் அமைப்புகள் எதுவுமே வரல. தமிழ்நாட்டோட மைனாரிட்டி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5.5% மேலே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதாவது ரோமன் கேத்தலிக்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்த அவங்க தான் 5.5% சம்திங் இருக்காங்க. அரௌண்ட் 6% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இல்லை மேஜராக இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நேற்றும் சரி, எடப்பாடி பாஜகவை உதறி விட்டு தனியாக போட்டி போட்டப்பவும் சரி அவங்க வந்து நம்பலாம். வேறஸ் வந்து அதிமுக வாக்காளர்களாக இருந்த முஸ்லீம்கள் வந்து ஓபிஎஸ் மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது வந்து அவங்களுடைய ராமநாதபுரத்தில் முஸ்லீம்கள் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க, அதிமுககாரங்க ஓட்டு போட்டாங்க. இப்போது என்ன வரும்னா, இதில் பெரிய விஷயம் என்ன வரும்னா, அதிமுக வந்து ஒரு கூரை மேஞ்ச வீடு, அந்த கூரை வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அந்த கூரையை மாற்ற சொல்கிறோம். அதை மாற்றுறதுக்கான வேலைகளில் இப்போது சசிகலா இணைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், முக்குளத்தூர் சமுதாயம் வந்து ஒரு ஃப்ளட்ஜோட உள்ளே வர்றது. அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்களே அறிவித்து அதை கொண்டு வர்றது வந்து அதிமுகவுக்கு நன்மை பயக்கும். ஆனால் பிஜேபி கூட்டணியோடு தான் இது நடக்கும். ஏன்னா பிஜேபி கூட்டணி இல்லைன்னா வந்து சசிகலாவை வந்து எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார்.
அவர் வந்து சசிகலாவை நிராகரித்ததுக்கு காரணமே வந்து பிஜேபி தான். சரி, என்ன கண்டிஷனில் இப்போ ஒர்க் ஆச்சுன்றீங்க? சசிகலா எதன் அடிப்படையில் சேர்த்துக்க முன் வந்தார்? இப்போ சசிகலாவை வந்து அவங்க எதிர்த்ததே வந்து 15 வருஷம் ஆட்சியில் ஒரு 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு, அலிகேஷன். அதில் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு, ரொம்ப நாளாக நடக்கணுன்றது தான் ஏற்பாடு. அதில் வந்து சசிகலாவுக்கும் பிஜேபிக்கும் இடையில் ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் தான் வந்து இப்போ அவங்க ஏற்றிருக்காங்க. என்ன பதவி கொடுப்பாங்க வந்தாயா? மேக்சிமம் ஒரு அவைத்தலைவர்லேருந்து அந்தம்மா வந்து பொதுச் செயலாளர் அப்படின்றதுல அந்தம்மா இன்சிஸ்ட் பண்ணலன்னு தான் எனக்கு சசிகலா சைட்லேருந்து சொன்னாங்க. அதான் ஒன்றும் இன்சிஸ்ட் பண்ணல, பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் வந்து என்ன பேத்தட்டிக் ஃபேக்டர்னால், முதலமைச்சராகவே எடப்பாடியே நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் கூட ஒரு வருஷத்தில் சசிகலா மாற்றிடும். திரும்ப பிரச்சனை முதல்ல இருந்து ஆரம்பிக்கின்றீங்களா? சரி, அது ஒரு அப்படின்னா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி, திமுக கூட்டணி இந்த சைடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக ஆஸ்லேஷனாக இருக்காங்க, ஸ்டில் கேட்குறேன். தேமுதிக வந்து ஆசோலேஷன் டு த கோர். அவங்க வந்து திமுக கூட்டணியில் சங்கமம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முதலமைச்சர் வாழ்த்துலாம் வேறு சொல்கிறாரு. ஆமாம், முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, எடப்பாடி சொன்ன வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாராம். ரைட்டு. டீலியம் டேஷனை வர இருக்கிறாங்க, பட்ஜெட்டை பாராட்டுறாங்க பிரேமலதா அப்படின்றதுனால அப்படி வருது. ஸோ தேமுதிக வந்து கட்சி அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அங்கேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அது அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது மாறாது அப்படின்னு தான் எல்லாரும் கணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதிமுக வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னுடைய பலத்தை தானே அறிந்து கொண்டு, ரைட்டுங்களா, இப்போ ஒருத்தர் நரம்பு தளர்ச்சியில் படுத்திருக்கவன் நரம்பு தளர்ச்சி சரியான எப்படி இருப்பான், நல்லா இருப்பான்ல, பிரிஸ்காக இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி அமித்ஷா. சரி, நான் கேட்டதான் திமுக கூட்டணி இங்கிட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படியே இருந்துச்சு. அப்படி ஒருவேளை அமைகிற பட்சத்தில் திமுக ஒரு டஃப்பாக இருக்குமா? 2026 அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லலாமா? இல்லைங்க, பாஜக மைனஸ் தாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். 2021 75 ஜெயிச்சிருக்காங்களே சார். 2021 அவங்க 75 ஜெயிச்சதுக்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடு, கவுண்டர் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பிக்சரு, அதெல்லாம் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம். அவங்க ஜெயிச்ச இடங்கள்லாம் பாருங்கள், கவுண்டர் பெல்ட்டும் 1 இயர் பெல்ட்டும் தான் ஜெயித்தாங்க, வேற எங்கேயும் ஜெயிக்கல. தென் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு தொகுதிகளில், ஒரு சில தொகுதிகளில் தான் ஜெயித்தாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக உதயகுமார் மாதிரி ஆட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆக திமுக அரசின் மீதான கோபம் ஒரு சைடு இருக்குல்ல, 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கிட்ட வந்து எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள்றாங்க, அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எதிர்கட்சிகள் ஓரணியில் போன தேர்தலையும் திரண்டு தானே இருந்தாங்க. இதே அதிமுக பாஜக கூட்டணி தானே போன தடவை வந்தது. அப்பா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து திரும்ப போட்டி போட்டது, இப்போ அதிமுக எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. திமுக மீதான எதிர்ப்பலையும் இருக்குல்ல. திமுக மீதான எதிர்ப்பலையும் இருக்குது. விஜய் ஃபேக்டரியும் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? விஜய் வர்றார் இல்லையா, அவர் வந்து யார் ஓட்டை பிரிப்பார்? அதிமுக ஓட்டையும் பிரிப்பார், திமுக ஓட்டையும் பிரிப்பார். அவர் எப்படி போலரைசேஷன் பண்ணுறான்னு, அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார், அவர் யார் ஓட்டை பிரிப்பார்? முன்ன இருந்த அளவுக்கு இல்லைல்ல, இவர் இப்போ 8.2% வாங்கியிருக்காரு. அவர் வந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டி போடுவார், யார்கிட்ட பேரம் பேசுவார்? திமுக பண்ணுற டார்ச்சரில் அவரும் அதிமுக கூட்டணி போயிடுவான்றாங்க. திமுக பண்ணுற டார்ச்சரில் அவரும் அதிமுக கூட்டணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நல்லது. அதிமுக கூட்டணிக்கு அவர் போனால் ரொம்ப நல்லது. திராவிட கட்சியும் இருக்குது, அங்கே தேசிய கட்சியும் இருக்குது. தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரான இயக்கம். இந்த மண் என் கையில் சிக்கிச்சு அப்படின்னா சிக்கிற இடத்துல நிற்கிறது 2 முதலைங்க. போங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து பெரியாரை எதிர்த்ததுனால பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. பெண்களை எதிர்த்ததுனால, பெரியார் பெண்களை ஆதரித்ததுனால, நீங்கள் அந்த பெரியார் எதிர்த்ததுனால பாதிக்கு மேலே உங்கள் ஓட்டு சதவீதம் போயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் போய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா அவுட்டு. அதே தானே விஜய்க்கும். இப்போ போயிட்டு அதிமுக கூட்டணியில் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? திமுக என்கிற ஒற்றை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு விஜய், சீமான், பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுக 6-7 கட்சிகள், சர்வ கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக திமுக என்கிற அரக்கனை வீழ்த்துவதற்காக
அந்த நரகாசுரனை வீழ்த்துவதற்காக அனைத்து ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களால் ஆன பலத்தை செலுத்தி அவரை வீழ்த்துங்கள், அந்த அசுரனை வீழ்த்துங்கள், அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்கணும்னு தானே ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தாவேக்கா போச்சுன்னா தாவேக்கா அவுட்டு. அவங்க அதிமுகவை எதிர்க்கல, ஆனால் பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்கல்ல. பெரியார் எங்களுடைய தலைவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பெரியாரை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் பாஜகவோட கூட்டணிக்கு போக முடியுமா? முடியாது. அது கலைஞர் போனான்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு போவார். விஜய்க்காக அதிமுக பாஜகவும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வருமா? அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தோணுது சார். அரசியல் எதுவுமே சாத்தியம் தானே? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ விஜய் தனியாக நிற்க போறாரு, இங்கிட்ட ஒரு கூட்டணி வரப்போகுது. அதெல்லாம் கொண்டு வந்தாலும் ரைட்டு, குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வந்தாலும் யார் முதலமைச்சர்? விஜய் தானே முதலமைச்சராக வரணும். விஜய்க்கு தானே ஓட்டு. அவர் எப்படி பவன் கல்யாண் வந்து பேட்டியில், தந்தி டிவி பேட்டியில் சொன்ன மாதிரி, பவன் கல்யாண் வந்து தன்னை 5.5% வாக்கு வாங்குறவர்னு நிரூபித்ததுனால தான் அடுத்த கட்டமாக சந்திரபாபு நாயுடுவோட சேர முடிஞ்சது. சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்தார் அவர், பவன் கல்யாண். அங்கே அது பாசிபிள். அந்த அரசியல் நிலவரம் வேறு, இங்கே அரசியல் நிலவரம் என்பது வேறு. இங்கே அது இம்பாசிபிள். பொறுத்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு வந்து வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி ஜெகதீஷ்.